வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி ரசம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி இந்த ரசத்துக்கூட கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்து செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி எடுத்துக்கங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 5-6 இலை இருந்துச்சுன்னா போதும், அதிகமான அளவு சேர்க்க வேணாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்குங்க. நம்ம இது போல் வறுத்துட்டு ரசம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தக்காளி பழம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். நம்ம மறுபடியும் தக்காளி சேர்ப்போம். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன பழம், அப்படி இல்லைன்னா ஒரு பாதி பழம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து ஒன்றும் பாதியமாக குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரச மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி ரசத்துக்கு தக்காளியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். புளி பார்த்திங்கன்னா கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி. அதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளியாக இதில் சேர்த்துக்கிறேன். நடுப்பகுதியை எடுத்துட்டு நல்லா இது போல் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ரசம். இது கூடவே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கையால் இது போல் ரசத்தை கரைச்சிட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ரசத்தை நல்லா கரைச்சி கூட்டி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் தாளித்து விட்ருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இது போல் வதக்கிட்டு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். ரசமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு 2 செகண்ட் இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ரசத்துக்கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்து நுர கட்டி வரும். மேலாப்பில் அப்படியே நுரைச்சி வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டான இனிப்பு சுவையோட புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. ஓரங்கள்லாம் நல்லா நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரசத்தை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நல்ல கமகமன் வாடையாக இருக்குங்க இந்த ரசம் இது போல் நம்ம செய்யும் போது. இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இந்த ரசத்து கூட இன்னுமே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு. இப்போ ரசம் சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சூடோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் கொஞ்சம் திரிஞ்சாப்பில் போயிடும். டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரசத்தோட டேஸ்ட்டு. அதே போல் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும்.
நல்லா ரொம்ப அருமையான ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பொரியல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த தக்காளி ரசத்தை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.